லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். யோ, இத அந்த ஆட்டோக்காரங்கிட்டயும் சொல்லிடு. சரிங்க. வேற ரூட்ல போய் 10-15 கிலோமீட்டர் சுத்திட்டு போய் 2 வண்டியையும் பஞ்சர்னு சொல்லி அங்க நிறுத்திருங்க. இந்த ஆட்டோல இருக்கிற எந்த பொம்பளையும் அந்த வேலைக்கு போக கூடாது. சரிங்க. போ. சரி, வரேன். நானூறு பேருக்கு சமைக்க போறியா மீனாட்சி? நாளைக்கு காலையில 400 பேருக்கு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்க போற. நீ அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு நிக்கிறத நானும் பாக்குறேன். என்ன சாந்தா, வரலையா யாரும்? வந்துட்டு இருந்தாளுங்கல்ல, வண்டி பஞ்சர் ஆயிடுச்சான், வழியிலே நிக்கிறாங்களாம். என்னடி சொல்ற? நீ ஒன்னும் பயப்படாத, பஞ்சர் ஓட்டிட்டு இருக்காரான் டிரைவர், இப்ப வந்துருவாள்வ. சரி, இப்ப நேரத்தை வீணாக்காத, போ. அந்த அரிசியை எடுத்து ஊற வச்சிடு தண்ணியில. அக்கா, அம்மா எங்கக்கா? எங்க தேடியும் அம்மாவை காணோம். தெரியலையே. முதல்ல ஃபோன் பண்ணி எங்க இருக்காங்கன்னு கேளு. அக்கா, என்ன? எடுக்கல. திருப்பி பண்ணி பாரு. அம்மா, எங்க இருக்க நீ? அம்மா சீக்கிரமா வந்துருவேண்டா, பயப்படாதம்மா. அம்மா வேலையா இருக்கேன், அப்புறம் பேசுறேன்டா. அம்மா அம்மா, ஒரு நிமிஷம். நீ அடிக்கடி ஃபோன் பண்ணாத, சரியா? என்னாச்சுக்கா? ஏதோ வேலையா இருக்காங்களாம், வச்சிடறேன்னு சொல்லிட்டாங்க. வேலையானா எங்க? எதுவும் சொல்லல, பத்திரமா இருங்க, வந்துருவேன்னு சொன்னாங்க. அக்கா, அரிசி எல்லாம் களைஞ்சு ஊற வச்சுட்டேன். அடுத்து என்னோட ஒர்க் என்னன்னு சொல்லு பாப்போம். அந்த தோரம் பருப்பை கொஞ்சம் கழுவி வச்சிரு. அப்புறம் இந்த பொம்பளைங்க எங்க ஆளைய காணோம். இரு, இந்த ஃபோன் பண்ணி பாக்க. பண்ணுமா, பண்ணு. சீக்கிரமா வர சொல்லுமா, நேரம் போய்கிட்டே இருக்கு. ஹலோ. ஏய், என்னடி வருவீங்களா மாட்டீங்களா? இங்க தனியா கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடக்கும். நாங்க இன்னைக்கு வேலைக்கு வர மாட்டோம். அக்கா, சாந்தா, அவங்க வரமாட்டாங்களாம். ஏன்? எனக்கு என்னவோ இது உன் சக்காலத்தி பண்ற வேலையாத்தான் இருக்குமோன்னு தோணுது. என்ன மன்னிச்சிருக்கா, நான் வேற தேவையில்லாம உன்னை இந்த விஷயத்துக்குள்ள இழுத்து விட்டுட்டேன். விடு சாந்தா. இப்ப என்ன, அந்த பொம்பளைங்க வரமாட்டாங்க, அவ்வளவுதானே? நீ இருப்பல்ல? நான் இருப்பேக்கா. எல்லா வேலையும் நானே செய்யறேன், தனி ஆளா செய்யறேன், என் பொண்ணுங்களுக்காக செய்யறேன். நாம யாருக்காக சமைக்கிறோம்? அந்த ஆண்டவனுக்காக தானே. உலகத்திலேயே விலை மதிப்பில்லாத ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அது அன்னதானம் தான். அந்த ஒரு புனிதமான காரியத்துக்காக நாம இப்ப சமைக்கிறோம். எல்லாம் அவன் பார்த்துப்பான். நீ இருக்கல என் கூட? இருக்கேன்க்கா. வா, வரேன்க்கா.
அம்மா போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? சாந்தா சாந்தா ஆக்கா. வெங்காயம் எடுத்துட்டு வா. இந்தா எடுத்துட்டு வரேன். குடு. சாந்தா கத்திரிக்காய் எடுத்துட்டு வா. இந்தா எடுத்துட்டு வரேன். ஏய் ஏய், அது குடு. ஐயோ அடி பாடி இவளே, அப்பளம் இல்லைன்னா திக்க மாட்டாங்களா? இதுக்கு மேலே நீ வேற சொல்லாதக்கா. ஐயோ, அப்பா. சாந்தா இத பாரு. அக்கா முடியலக்கா, மயக்கம் வந்துருச்சு. ஐயோ நான் எங்க இருக்கேன்னு எனக்கே தெரியலையே. ஏமா உட்காந்துருக்கீங்க? என்னாச்சுமா? குறுக்கு வலிச்சிச்சேன்னு கொஞ்சம் உட்காந்தேன். சரிம்மா சரிம்மா உட்காருங்க. இருக்கட்டுமே. மா ஐயா ஐயா கவனிக்கலையா? சொல்லுங்க ஐயா. ஐயா ஏமா சமையல் தயாராகிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? 1 மணி நேரத்துல முடிச்சிருவேயா? காலையிலே ஜனங்களாம் வர ஆரம்பிச்சிருவாங்கம்மா. ஐயா இந்த மீனாட்சி வாக்கு கொடுத்தா கொடுத்ததுதான். 1 மணி நேரத்துல உங்க ஆளுங்களை கூட்டிட்டு வாங்க, எல்லாமே ரெடியா இருக்கும். 1 மணி நேரத்துல ரெடி ஆயிரும்ல? இல்ல லேட் ஆகுமா? சொல்லுங்க. கூடாது, கொடுத்தா செஞ்சிடணும். சாந்தா, அன்னதானம்னா என்னன்னு நினைக்கிற? அது ஒரு புண்ணியமான காரியம். 6ல இருந்து 60 வரைக்கும் எல்லாரும் சரிசமமா சாப்பிடுவாங்க. அவங்க கேட்பாங்க, அவங்களுக்கு பசி தாங்காது. அதுக்காகவே நாம எல்லாம் செஞ்சுதான் ஆகணும். ஊர்ல எல்லாரும் எங்க மீனாட்சி அக்கா மாதிரி இருந்தா பிரச்சனையே இல்ல. 2 அண்டாவை தூக்குனதுக்கே குறுக்கு பிடிச்சிருச்சு. ஏக்கா என்னக்கா நீ மனுஷ பிறவிதானக்கா? எப்படிக்கா இத்தனை வேலையை இழுத்து போட்டு செய்யற? முடியலத்தா முடியல. ஒத்தாலா உட்காந்து எப்படித்தான் சமைக்கிறியோ? ஐயோ அக்கா என்ன மன்னிச்சிருக்கா, என்னால முடியல. அப்பப்பப்பா. ஹலோ பட்டுக்குட்டி, இங்க உங்க அம்மா தனியால கிறுக்கு மாதிரி கிடந்து சமைச்சிட்டு அடக்கா. 400 பேருக்கு சமைக்கிறதுனா சும்மாவா? என்னக்கா சொல்றீங்க? 400 பேருக்கா? ஆமாடி. எப்படி அவங்களால இவ்ளோ பண்ண முடியும்? வைக்கிறேன். அக்கா பாத்து, என்னாச்சு? ஐயா, அக்கா அக்கா என்னாச்சு? சுட்டுக்கிட்டியா? தண்ணி அக்கா, அக்கா. ஏங்கா அப்படி பண்ற? போங்க. அப்படி இந்த சமையல் கட்டுல இன்னைக்கு
கையில கைய காட்டு. இல்லம்மா. சொன்னா கேளு. கை காட்டு. என்னம்மா இதெல்லாம்? மா, அப்படி என்னம்மா அவசியம் இருக்கு? எங்க கிட்ட சொல்லிருந்தா நானும் துர்காவும் கூட வந்துருப்போல. என்னம்மா இப்படி பண்ற? யமுனா, என் செல்லம், உனக்கு எதுக்கு இந்த கஷ்டம்லாம்? வெறும் நன்றிங்கிற வார்த்தை உங்களுக்கு பத்தாதுமா. வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அம்மா, இந்த பணத்தை வச்சுக்கோங்கம்மா. ரொம்ப நன்றிங்க. சரி. ரொம்ப நன்றி. அம்மா, இப்ப நான் செய்ய போற காரியத்துக்கு நீங்க தடையே போடக்கூடாது. அம்மா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு. என்கிட்ட பணம் காசுக்கு குறையே இல்லம்மா. அப்படி இருந்தும் அவ கல்யாணத்தை முடிக்க நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். உங்களுக்கு 3 பொண்ணுங்க. உங்க நிலைமை எனக்கு புரியுதுமா. இந்தாங்க, இது உங்க பொண்ணுக்கு நான் தர்ற ஒரு சின்ன அன்பளிப்பு. ஐயோ, வேணாங்க. இந்தாங்கம்மா. நீங்க கொடுத்ததே நிறைய இருக்கு. வாங்கிக்கடா. இதுக்கு மேல எதுக்குங்க? வேணாங்க. குடிங்கம்மா. நீ சும்மா இரு. உங்க பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் நடந்தா அந்த புண்ணியத்துல என் பொண்ணுக்கும் கல்யாணம் நடக்கும். அந்த ஒரு ஆசைதாம்மா. மறுக்காம வாங்கிக்கோங்கம்மா. ஏம்மா, இப்படி ஒரு அம்மா கிடைக்க நீங்க ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அம்மா, நான் வரேம்மா. வரேன். ஐயா, ரொம்ப நன்றி. சரிம்மா, வரேன். அம்மா, என்னம்மா இதெல்லாம்? அஞ்சு பவுன் சேர்த்திருக்கோம். இப்படி வா, 2 பேரும் சேர்ந்து எப்படி? ம்? அக்கா, சொல்லல, அந்த ஆண்டவன் நம்ம பக்கம் தான் இருக்கா. எப்படிக்கா, எப்படி தனியால இருந்து இத்தனை பேருக்கு சமையல் பண்ண? என்னன்னே தெரியல. என் கண்ணுக்கு ஒண்ணுமே. வேலை பார்த்துட்டு இருக்கும்போது லேசா தலை சுத்திட்டு இருந்துச்சு. ஆனா திடீர்னு எனக்கு யமுனா ஞாபகம் வந்துச்சு. என் பொண்ணு வாழ்க்கை இல்லையா சாந்தா? நாம அவளுக்கு என்ன செஞ்ச சொல்லு? ஒண்ணுமே பண்ணல அந்த குழந்தைக்கு. என் செல்லம். திடீர்னு அவளுக்கு கல்யாணம் வச்சாச்சு. அவ போற இடத்துல நல்லா இருக்கணும். இதுக்கு மேல எனக்கு என்ன இருக்கு? அது போதும் எனக்கு. சரி, வாங்க கிளம்பலாம். மாமா, இல்லம்மா. என்னாச்சு? சரி சரி, வாமா. பாத்து. சாக்கு குறைக்கா, எப்பெல்லாம் உன் பொண்ணு வரக்கூடாதுன்னு நீ நினைக்கிறியோ அப்பெல்லாம் கரெக்டா வந்து நிக்கிறா பாரு. நம்ம சில்லுக்குட்டியை யாராலையும் அசைச்சிக்க முடியாது. பேசாம இருக்கியா? என்ன எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? மா, நீ இவ்ளோ டயர்டா இருக்க? எங்க போயிருந்தீங்க எல்லாருமே? நேத்து நான் அத்தனை தடவை போன் பண்ண தெரியுமா? ஒருத்தர் கூட எடுக்கல. அக்கா, என்ன ஆச்சு? அது நீ ஏமா அதுக்குள்ளேயே வந்துட்ட? என்ன சொன்ன? சாயங்காலமா வருவேன்னு எதிர்பார்த்தேன். சாயங்காலமா? சரியா போச்சு. நிச்சயதார்த்த வேலையெல்லாம் யார் செய்வா? அதுக்கு தான் நான் சீக்கிரமா கிளம்பி வந்தேன். சரி வாங்க, உள்ள வாங்க. வாமா. வாக்கா, உள்ள போலாம்.
வாமா உட்காருமா. ஆமா சக்தி, அந்த பையன் செல்வம் என்ன ஆயிட்டான்? ஆளையே காணோம். என்னம்மா, என்ன யோசிக்கிற? உன்கிட்ட தான் கேக்குறேன். தெரியலம்மா, அவருக்கு உடம்பு சரியில்லையோ என்னவோ. மா இரு வரேன். சரி. மா என்னாச்சுமா கைக்கு? மெஸ்ஸில் சமைக்கும் போது லேசா கை சுட்டுடுச்சு, அவ்வளவுதான். மா உன்னை நான் சின்ன வயசுல இருந்து பாத்திருக்கேன். எத்தனை வருஷமா சமைக்கிற நீ? அப்பெல்லாம் இப்படிதான் சுட்டுச்சா? இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணுமே இல்லடா. அக்கா, என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா? சக்தி, நேத்து ஒரு பெரிய சமையல் ஆர்டர் வந்தது. எங்களுக்காக நீ எவ்வளவு நாளும் கஷ்டப்படுவியாமா? அது என்ன கஷ்டம் சக்தி? உங்க 3 பேரையும் மனசுல நினைச்சுக்கிட்டா வேற எந்த கஷ்டமும் தெரியாதுன்னு நான் சத்தியமா சொல்றேன். இப்படி ஒரு அம்மா எல்லாருக்கும் கிடைப்பாங்களா? ஏம்மா ஜில்லுக்குட்டி, உங்க அம்மா நேத்து வேலை செஞ்சது எப்படி இருந்துச்சு தெரியுமா? அப்படி மின்னல் மாதிரி ஒத்தால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சாவ. என் கண்ணே அதை பார்த்து பார்த்து பூரிச்சு போச்சு. உங்களுக்கு தான்க்கா தேங்க்ஸ் சொல்லணும். அம்மா கூடவே இருந்து அம்மாவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றீங்கக்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன ஜில்லுக்குட்டி, வடக்குன்னு அக்காவை போய் கையெடுத்து கும்பிட்டுட்டா? நல்ல கதையா இருக்கு. எங்க அக்கா இந்த வீட்டுக்கு மூத்த பொண்ணுன்னு என்னைய சொல்லியிருக்கு. நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லி பிரிச்சு பாக்குறியா? அவ்வளவுதான் சொல்லிவிட்டேன். ஏக்கா, இங்க இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா இவ்வளவு நம்மள பிரிச்சு பாத்துருவாள். வா, நம்ம எந்திரிச்சு வேலையை பார்ப்போம். ஆமா ஆமா, வேலை நிறைய இருக்கு, வாங்க. அம்மா, என்னம்மா? உன்னை ரொம்ப மிஸ் பண்றேம்மா. மனசை விட்டு நிறைய பேசணும்மா. எனக்கும் ஒரு மாதிரி இருந்துச்சுடா. ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி கட்டி பிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வேலையெல்லாம் யார் பாக்குறது? உனக்கேண்டி நாங்க கட்டி பிடிச்சா? செல்லம். அப்படியே கட்டி பிடிச்சிட்டே இருக்கா. எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரன் வருவான், பச்சி எங்க சொச்சி எங்கன்னு கேட்பான். நாங்க தாயும் பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பாசத்துல கட்டி பிடிச்சிட்டு கடந்தோன்னு சொல்லுங்க. நல்லா மெச்சி பேசிட்டு போவாங்க. வாங்க, மூக்குல குத்துவேன் அவங்களையா? ஒன்ன தாண்டி போங்க, வா. அக்கா, அக்கா, என்னடா? மீனாட்சி அக்கா வருதுக்கா. அவ எதுக்குடா இங்க வரா? தெரியலையே, கையில பூ பழத்தட்டோட வருது. பூ பழத்தட்டோட வர்றாளா? என்னடா விஷயம்? தெரியலையே மாமா, ஒருவேளை நம்ம மாப்பிள்ளை கேட்டு வருதோ? டேய், என்னங்க என்னங்க? யோ, எங்க போற? உட்காரு. வந்து உட்காருங்கறேன்ல, உட்காரியானா? டேய், நீ போய் பாரு.
சொல்லு மீனாட்சிக்கா. அவர் இருக்காரா? உள்ளதான் இருக்கிறாரு. நான் அவரை பார்க்கணும்.